ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம VR OTTல தமிழ் டப்பிங்ல வெளியான டெட் அண்ட் பரிட் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கேத்தி மைக்கேல் அப்படிங்கிறவரை ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வச்சு பாக்குறாங்க. மைக்கேல் பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி கேத்தியோட பிரதரை கொன்னுட்டு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்து ஒரு நார்மலான லைஃபை லீட் பண்ற ஒரு நபரா இருக்காரு. மைக்கேல் தான் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு வந்திருந்தாலும் கேத்தியை அவங்கள பழிவாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற இந்த ப்ராசஸ்ல எப்படி ஒரு அப்சஷனுக்குள்ள போறாங்க, இவங்க செய்யறதுல எது ரியல் எது இமேஜினேஷன் அப்படின்றது தெரியாத ஒரு நிலைக்கு எப்படி போறாங்க, இறுதியில என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணிருப்பாங்க, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஃபாலோவிங் எபிசோட் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்திருப்பாங்க. அது பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்னே சொல்லலாம். பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ்ல நிறைய சப்ளாட்ஸ் எல்லாம் வச்சு சொல்லிருப்பாங்க. அது எல்லாமே இந்த சீரிஸ்க்கு பெருசா வேல்யூ ஆட் பண்ணல, லென்த் தான் ஆட் பண்ணிருக்கு. இந்த சீரிஸ்க்கான எண்டிங் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்காம முடிச்ச மாதிரி இருக்கும். இந்த சீரிஸ் முழுக்கவே அங்கங்க லாஜிக்கல் லூப்போல்ஸும் நம்பகத்தன்மை குறைவான காட்சிகள் அதிகமாவே இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் சீரிஸாக வந்திருக்கு. சீரிஸ்ல அடல் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. டெட் அண்ட் பரிட் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.